விட்டு விளைகிறோம், நீ செஞ்சுக்கன்றோம். அந்த ஃபெயிலியர் ப்ராஜெக்டை வச்சு நீங்க செஞ்சு இந்த உலகத்துல எவனா சாதனைகள் பண்ணாலும் அதோடைய அனுமதியே இல்லையே. அப்ப இது என்னன்னா, அந்த எண்ணத்தை அவன் நிறைவேற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த காலகட்டத்துல அந்த களி டயத்துல இந்த மாதிரி எண்ணம் படைத்தவன் எல்லாருமே பிறப்பான். அப்ப அடுத்தடுத்த எண்ணங்கள்ல பல நாள் பல ஜென்மங்கள்ல வாழ்ந்தாலும் அவன்லாம் வந்து ஒரு வேலையை பண்ணுவான். அதனால நம்ம யாரும் வராதிங்கப்பா, நீங்க எல்லாம் நல்ல ஞானிகள்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. யாரும் நீங்க எல்லாம் தோன்றாதீங்க. இப்ப எல்லாம் வந்து அவங்க எல்லாம் பெரிய பெரிய மகா குருக்கள் தோன்ற டைம். அவங்க எல்லாம் முடியட்டும். அந்த கடைசி ஃபைனல் ஸ்டேஜ்ல போய் எதெல்லாம் அவன் படைச்சானோ அதை நம்மளாம் திரும்ப பெற்று அதை எப்படி மாத்தணுமோ அதை மாத்தி விட்டுக்கலாம். அப்போ அந்த வீட்டை கழுவி விட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். இப்ப நிறைய ஆசிரமங்கள், மூடப்பட வேண்டிய ஆசிரமங்கள் தமிழ்நாட்டுல இயங்குறதுக்கு காரணமே மனிதர்கள் கட்டுப்பாட்டுல அவங்க எண்ணத்தால இயங்கிட்டு கிடக்கு. அங்க அந்த ஜீவ ஒடுக்கமான அந்த ஞானியே அங்க இல்ல. அப்ப அவனே என்னன்னா பாரு, நம்மளே ஏமாத்தி விட்டாங்க பாருங்கிறதுதான். இப்ப வேற வழி இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்பை துண்டிச்சுட்டு அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, அதை நான் எப்ப சரி செய்யணுமோ சரி செஞ்சுக்கிறேன், நீ அவன் அமைதியா அதை பத்தி பெருசா எடுத்துக்காதுன்னு தான் அதோடைய சூழல். அப்ப எப்பயுமே ஒரு பிரபஞ்ச தொடர்புக்குள்ள ஒரு இடம் இயங்கப்படும். அது மனிதர்கள் தொடர்புல இயங்கப்பட்டுச்சுன்னா அங்க அலைவரிசையும் ஆசீர்வாதமும் இல்லாம போயிடும். அப்ப நாம என்ன குருவாக இருந்தாலும் அந்த பிரபஞ்சத்தோட இணைந்துதான் பணி செய்யணும். இப்ப நாம